வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று ஸ்ரீநகர் சென்றார். இன்று காஷ்மீர் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் அவர் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 61வது அமர்வின் உயர்நிலை கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தீவிரவாதத்தை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒருமித்த உறுதியுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் நேரடி பண பரிமாற்ற திட்டத்திற்கு மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் இன்று காலை 10:30 மணி அளவில் நடைபெறுகிறது. விழாவில் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கலந்து கொண்டு டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர் திரு PRN திருமுருகன் உள்ளிட்ட பலர் விழாவில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி நேற்று ஆய்வு நடத்தினார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் பிள்ளைத்தோட்டம் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை ஜான்சி நகர் முதல் குறுக்கு தெரு, நடேசன் நகர் மேற்கு, சித்தானந்தா நகர், சுந்தரராஜா நகர் முதல் குறுக்கு தெரு, பூமியான்பேட், விவேகானந்தா நகர், எல்லைப்பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.